விடுதியில் குடித்துவிட்டு மது பாட்டில்களை அடுக்கி வைக்கும் வார்டன். மோசமான உணவு, குடிக்க தண்ணீர் இல்லை, பெண்கள் விடுதி வார்டனுக்கு வருவதில்லை என அடுக்கடுக்கான புகார்களை கூறிய மாணவ மாணவிகள். அதிர்ச்சியில் உறைந்த பிற்படுத்தோர் பட்ட நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் அருகே உள்ள கொண்டமநாயக்கம்பட்டி கிராமத்தில் அரசு உண்டு உறைவிட கள்ளர் பள்ளி உள்ளது. மாவட்டத்திற்கு ஒரு உண்டு உறைவிட பள்ளி என்ற அறிவிப்பின்படி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பள்ளி உண்டு உறைவிட பள்ளியாக மாற்றப்பட்டது. இங்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 224 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இவரில் 31 மாணவர்கள், 15 மாணவிகள் என மொத்தம் 46 பேர் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் பிற்படுத்தோர் பட்ட நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அரசு கள்ளர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வை மேற்கொண்டனர். அமைச்சர் தனது ஆய்வின் போது தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்று மாணவர்களின் வருகை பதிவேடு மற்றும் பள்ளி விவரங்கள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் வகுப்பறைக்கு சென்று மாணவர்களிடம் என்னென்ன குறைகள் உள்ளது என கேட்டறிந்தார். அப்போது அமைச்சரை கண்ட மாணவர்கள் விடுதியில் தங்களுக்கு நடக்கும் அநீதிகளை மற்றும் அவலங்களை குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எடுத்து கூறினர். விடுதிக்கு குடிதண்ணீர் பிரச்சனை மிகவும் மோசமாக உள்ளது. குடிநீருக்காக நாங்கள் கிராமத்திற்கு சென்று குடிநீர் எடுத்து வருகின்ற சூழ்நிலை உள்ளது என குற்றம் சாட்டினர். ஆண்கள் விடுதியில் வார்டன் விடுதிக்குள்ளேயே மதுபானங்களை குடித்துவிட்டு அங்கேயே அடுக்கி வைத்து வருகின்றார். இரவு நேரங்களில் மாணவர்களுக்கு தெரியாமல் மது அருந்தி வருகிறார். பெண்கள் விடுதிக்கான வார்டன் முறைப்படி பணிக்கு வருவது இல்லை. அமைச்சர் ஆய்வு செய்ய வரும் இன்றைய தினம்தான் அவர் பணிக்கு வந்துள்ளார். தங்கி படிக்கும் மாணவருக்கு அரசு வழங்கும் அத்தியாவசிய பொருட்களும் எதுவும் சரிவர வழங்கப்படுவது இல்லை. விடுதியில் தினமும் வழங்கப்படும் உணவு மிகவும் மோசமாக உள்ளது. அமைச்சர் ஆய்வுக்காக வருகிறார் என்பதால் வெளியில் இருந்து வேறு ஒரு சமையல்காரரை வைத்து அவசரமாக சமைத்துள்ளனர். மேலும் சமைப்பவர்களுக்கு சரிவர சம்பளம் வழங்கப்படுவதில்லை. உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி படிக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் தங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை அமைச்சரிடம் நேரடியாக கூறி புகார் தெரிவித்துள்ள விவரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் வார்டன் ஆகியோரிடம் அமைச்சர் கேள்வி எழுப்பினார். மேலும் இவை அனைத்தும் உடனடியாக சரி செய்யப்படும் என தெரிவித்தார். அங்குள்ள மாணவர்களுக்கு தனது தொலைபேசி எண்ணை கொடுத்து இதே பிரச்சனையை மீண்டும் தொடர்ந்தால் தன்னை தொடர்பு கொள்ளும்படி தெரிவித்து சென்றார். அந்த குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் நாலேஜுக்கு வருது சார். அதை நிச்சயமாக விசாரிச்சுட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கிறேன் சார். சார், இப்போ கடந்த ஆட்சியில் இந்த கல்லூரி பள்ளியை அந்த ஜாதி அடிப்படையான அந்த பேரை எடுக்கணும்னு சொல்லி ஜிஓ போட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ அனைத்து விடுதிகள்லையுமே சமூக நல விடுதின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கல்லர் கூட்டமைப்பினர் தொடர்ந்து அந்த பேரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது வர அதோடைய நடவடிக்கை தாவேக்கா ஆட்சியில் எப்படி இருக்கும் சார்? நமது ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக